மத்திய அரசுக்கு எதிராக மார்ச் 29ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் திமுக போராட்டத்தை அறிவித்துள்ளது. அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மத்திய அரசுக்கு எதிராக மார்ச் 29ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் திமுக போராட்டத்தை அறிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த போராட்டம் எதன் காரணமாக நடக்க உள்ளது? விரிவான விவரங்கள். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ், அதாவது 100 நாள் வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய 4034 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியை வழங்காமல் தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வரக்கூடிய மத்திய பாஜக அரசை கண்டித்து திமுக சார்பில் 29ஆம் தேதி அன்று தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் தற்போது அறிவித்திருக்கிறார். குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்புல ஏற்கனவே கடந்த 9ஆம் தேதி அன்று நடைபெற்ற திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் தமிழ்நாடு மாநில நலன் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்ட போது அதற்கான பதிலை மத்திய அரசிடமிருந்து பெற வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் மத்திய அரசு கடந்த 4.5 மாதங்களாக தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய 4034 கோடி மதிப்பிலான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய அந்த நிதியை வழங்காதது குறித்து கேள்வி எழுப்பிட வேண்டும் என்று அந்த கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மூலமாக அறிவுரை வழங்கப்பட்டது என்றும், அந்த அறிவுரையின்படியே நாடாளுமன்றத்திலும் இது தொடர்பான கேள்விகள் எழுப்பப்பட்டது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தியும் தமிழ்நாட்டிற்கான 4034 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த நிதியை வழங்காமல் மாற்றாந்த மனப்பான்மையோடு தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வரக்கூடிய மத்திய பாஜக அரசை கண்டித்து திமுக சார்பில் 29ஆம் தேதி அன்று அனைத்து ஒன்றியங்களிலும் 100 நாள் வேலைவாய்ப்பால் பயன்பெறுவோரை திரட்டி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திட வேண்டும் என்று அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் தற்போது அறிவுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.